அளவுக்கு மீடியாக்கெல்லாம் தெரியாம இருந்திருக்குது. அப்புறம் ஒரு வாரம் கழிச்சு பக்கத்து தீவுல இன்னொரு காலை கண்டுபிடிச்சு எடுக்கிறாங்க. அதுக்கப்புறம் போலீஸ் பயப்பட ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னா 2 காலுமே வேற காலு, 2 காலுமே மேட்ச் ஆகல. இன்னொன்னு, இந்த கிடைச்ச தீவோட பேர் ஜெனடியா. அதுக்கப்புறம் 2வது தீவு கேப்ரியோலா, அந்த தீவுல கிடைச்சிருக்குது. அதுக்கப்புறம் போலீஸ் இன்வெஸ்டிகேஷன் பண்றாங்க. போலீஸ் என்ன நினைக்கிறாங்கன்னா சீரியல் கில்லர் இந்த வேலையை பண்ணிருக்கலாம் அப்படின்னு போலீஸ் நினைக்கிறாங்க. ஆனா போலீஸ் நினைச்ச மாதிரி எந்த வித க்ளூவும் கிடைக்கல. ஒருவேளை ஏதாச்சும் விமானம் வெடிச்சு அது மூலியமா ஏதாச்சும் கால் வந்திருக்கோ, ஒருவேளை யாராச்சும் இறந்து இருக்க பிறகு கால் வந்திருக்கோ அப்படின்னு யோசிக்கிறாங்க. ஆனா எந்த வித க்ளூவும் கிடைக்கல. க்ளூவும் கிடைக்காததுனால போலீஸ் என்ன பண்றது தெரியல. இன்னொன்னு, மொத்தமே இடத்துல 20 மனுஷனோட காலை அந்த இடத்துல கண்டுபிடிச்சு எடுத்திருக்காங்க. இன்னொன்னு என்னன்னா, போலீஸ் ஒரு மனுஷனோட உடம்பு தண்ணியில ஊறுற போது அவனோட பாட்ல வீக்கான பாட் காலோட அந்த பாதம் தான் ரொம்ப வீக்கான பாட். ஸோ அது ஊறுறப்போ உடம்பு ஆட்டோமேட்டிக்கலா அது பிஞ்சுக்கிட்டு வந்துடும் வெளியே. அதுதான் கதை. இன்ன வரைக்குமே கண்டுபிடிக்க முடியாத ஒரு மர்மமான ஒரு மிஸ்டரி கேஸா இருக்குது. ஸோ அடுத்த கதையில உங்களை சந்திக்கிறேன். பாய்.